அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மதீனாவில் மரணமடைதல். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிரார்த்தித்தார்கள், யா அல்லாஹ், உன் பாதையில் வீரமரணம் அடையும் பாக்கியத்தை எனக்கு வழங்கு. என்னுடைய மரணத்தை உன் தூதருடைய ஊரில், அதாவது மதீனாவில் ஏற்படுத்து என்று பிரார்த்தித்தார்கள். இந்த செய்தி ஸஹீஹுல் புகாரியிலே 1890 என்ற எண்ணிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவில் மரணிக்க வேண்டும் என்றும், அதேபோன்று தான் வீரமரணம் அடைய வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள். வீரமரணம் அடைய வேண்டும் என்று சொன்னால் மதீனாவை விட்டு வெளியேறி வந்தால்தான் அப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைக்கும். காரணம், மதீனாவுக்குள்ளே வீரமரணம் அடைவதற்குண்டான எத்தகைய சாத்தியக்கூறுகளுமே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2 எதிர்மறையான பிரார்த்தனையை முன்வைத்தார்கள். அப்படிப்பட்ட பிரார்த்தனையினுடைய விளைவு எப்படி இருந்தது? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்பார்கள், உமர் அவர்களே, நீங்கள் மதீனாவிலே மரணிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். வீரமரணம் அடைய வேண்டும் என்று சொன்னால் மதீனாவை விட்டு வெளியேறி போய் எங்காவது தற்காப்பு யுத்தத்திலே கலந்து கொண்டால்தான் அது அப்படிப்பட்ட வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இத்தகைய ஒரு சூழ்நிலையிலே சாத்தியக்கூறுகள் இல்லாததை நீங்கள் கேட்கிறீர்களே, ஒன்று கிடைத்தால் ஒன்று கிடைக்காது, இதுதானே நிதர்சனமான உண்மை என்று கேள்வி எழுப்பியதும் உண்டு. ஒரு முறை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கனவில் கிணற்றிலே இருந்து தண்ணீர் எடுப்பதை கண்டார்கள். பின்னர் அவர்கள் ஒதுங்கி நின்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் தண்ணீர் எடுக்க சொன்னார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2 வாளிகள் மட்டுமே தண்ணீர் எடுக்க முடிந்தது. 3வது வாளியை எடுக்கும் போது அவர்கள் சோர்வாக இருப்பதை உணர்ந்து ஒதுங்கி சென்றார்கள். பின்னர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் 10 சுற்றுக்களை முடித்தார்கள். தனது மரணத்திற்கு பிறகு ஹிலாஃபத் என்று சொல்லப்படுகின்ற அந்த பிரதிநிதித்துவம் அபூபக்கரிடம் ஒப்படைக்கப்படும் என்பதை குறிக்கும் வகையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கனவை விளக்கினார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் 2 ஆண்டுகள் மற்றும் சில மாதங்கள் அந்த ஹலீஃபா என்கின்ற பொறுப்பில் இருந்தார்கள். அதன் பிறகு அவர்கள் வஃபாத் ஆனார்கள். பிறகு வந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுமார் 10 ஆண்டுகள் அந்த ஹலீஃபா என்கின்ற பதவியை வகித்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹலீஃபாவாக பொறுப்பேற்ற போது 10 ஆண்டுகளுக்கு பிறகுதான் தான் மரணிப்பேன் என்ற உறுதியும் அவர்களுக்கு இருந்தது. ஹஜ்ஜின் கடமைகளை முடித்துவிட்டு மதீனா திரும்பிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளியில் ஒரு நாள் உரையாற்றிய சமயம், செந்நிற சேவல் என்னை 2 அல்லது 3 முறை குத்தியதாக கனவில் கண்டேன். என்னுடைய மரணம் நெருங்கிவிட்டது என்பதற்கு உண்டான முன்னறிவிப்பாக இதை நான் பார்க்கிறேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிட்டார்கள். அந்த அடிப்படையிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் அதிகாலை தொழுகை நடத்தி கொண்டிருக்கின்ற போது பின்னால் வந்த ஒருவன் அவர்களை ஒரு கூர்மையான கத்தியால் பலமுறை குத்தினான். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகையிலே இருந்து, அதாவது தலைமையேற்று தொழுகைகின்ற அந்த தொழுகையிலே இருந்து பின்வாங்கி கொண்டார்கள். பிறகு சுமார் 3 நாட்கள் அவர்கள் குற்றுயிரமாக இருந்தார்கள், வேதனையை சந்தித்தவர்களாக இருந்தார்கள். அதற்கு பின்பாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மகனிடத்திலே தன்னை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகாமையிலே அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்கின்ற விருப்பத்தை அன்னை ஆயிஷா நாயகியிடத்திலே தெரிவியுங்கள், அவர்கள் அனுமதி கொடுத்தால் என்னை அந்த இடத்திலே அடக்கம் செய்யுங்கள், இல்லை என்றால் பொது கபரஸ்தானாகிய ஜன்னத்துல் பக்கீயிலே அடக்கம் செய்து விடுங்கள் என்று சொன்னார்கள். அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன் தகப்பனாருக்கும்
தன்னுடைய கணவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அருகாமையிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நல்லடக்கம் செய்யப்படலாம் என்ற அனுமதியை கொடுத்ததற்கு பின்பாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அருகாமையிலே நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள். அவர்கள் கேட்ட பிரார்த்தனை மதீனாவிலே மரணிக்கப்பட வேண்டும் என்பதையும் அல்லாஹ் அங்கீகரித்தான். அவர்கள் ஷஹாதத் என்ற வீரமரணம் அடைய வேண்டும் என்று விரும்பினார்கள். அதற்குண்டான வாய்ப்பையும் அவர்களுக்கு வழங்கி இன்னொரு சமயத்தை சார்ந்தவர்களால் அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்கின்ற அந்த நிலைப்பாடும் இங்கே அறிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொருந்திக் கொண்டதை போன்று நம்மையும் நம் சமுதாயத்தையும் பொருந்திக் கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.